எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கீக்கித்தம்லா. இன்னைக்கு வந்து நம்மகிட்ட Poco X6 Pro வந்து இருக்கு. இன்னைக்கு நம்ம Poco X6 Proட ஒரு அன்பாக்சிங் ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம Flipkartலேருந்து வாங்கினது 8GB RAM 256GB வேரியன்ட் தான். அதோட ஸ்பெசிஃபிகேஷன் தான் நமக்கு வந்து பின்னாடி வந்து போட்டிருக்காங்க. ப்ரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 26,999 rupees வந்து இந்த வேரியன்ட்க்கு ப்ரைசிங் வந்து பண்ணியிருக்காங்க. ₹2,000 நம்மளுக்கு ஏதோ வந்து கார்டு டிஸ்கவுண்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ₹25,000 வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நம்மளுக்கு Poco அப்படின்னு சொல்லி ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ டிப்பிக்கலான போக்கோ பேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உள்ள வந்து நம்மளுக்கு இன்னொரு எல்லோ கலர் பாக்ஸ் வந்து இருக்கு. அந்த எல்லோ கலர் பாக்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடு வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உள்ள வந்து ஒரு கேஸ் வந்து கொடுக்குறாங்க. கேஸ் வந்து நம்மளுக்கு நார்மல் கேஸோட பார்க்கவும் நல்லா இருக்கு. கொஞ்சம் மேட் ஃபினிஷ்லாம் கொடுத்து குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ள வந்து நம்ம Poco X6 Pro தான் இருக்கு. இதான் உன்னோட Poco X6 Pro பிளாக் கலர் ரொம்ப பிளாக்காகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பின்னாடி வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கண்டிப்பாக வந்து அந்த ப்ரீமியம் ஃபீலிங் வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி திருப்பி வந்து பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பேக் மட்டும் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 5G அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 64 மெகா பிக்சல் மெயின் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து நமக்கு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து 6.7 inch 1.5K 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 1800 nits வரைக்கும் நமக்கு வந்து பீக் பிரைட்னஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து நமக்கு HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஃபோனில் வந்து நமக்கு 8GB RAM 12GB RAM வேரியன்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 256 and 512GB வேரியன்ட்ஸ் வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸில் ஒரு ஸ்பீக்கர் வந்து கீழே இருக்குது. USB Type-C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் 2 நானஸும் மட்டும்தான் உங்களால் போட்டுக்க முடியும். மெமரி கார்டு வந்து இதில் உங்களால் போட்டுக்க முடியாது. மேலே வந்து நம்மளுக்கு இன்னொரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. IR+2 மேலே வந்து நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 14 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஏர்டெல் 5G வந்து டெஸ்ட் பண்ணேன். 5G வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து வேலை செய்யுது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த ஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து MediaTek Dimensity 8300 Ultra 4 nanometer ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Antutu பெஞ்ச் மார்க்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எல்லாமே நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணோம். அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ MediaTek Dimensity 4 nanometer ப்ராசஸர் தான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன், அப்புறம் வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் வந்து நமக்கு நல்லா டாக்டைலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு க்ளீனாக இருக்குங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு வேறு எதுவுமே வந்து கொடுக்கல. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து நமக்கு 67 வாட் சார்ஜர் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேபிளும் கொடுக்குறாங்க. ஸோ 67 வாட் சார்ஜிங் வந்து இந்த ஃபோனில் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது. நேற்று வந்து நம்ம Redmi Note 13 Pro அன்பாக்சிங் பார்த்தோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் சார்ஜர் தான், இதுலேயும் நமக்கு வந்து சேம் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. இந்த ஃபோனில் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹைப்பர் வாய்ஸோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஹைப்பர் வாய்ஸ் கொடுக்கும்போது ஏதாச்சும் சூப்பராக வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் டிசப்பாயிண்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் நம்ம நேற்று பார்த்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. 1 இல்லைங்க 2 இல்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு 15 ஆப்பாவது நமக்கு வந்து ப்ளோட்வேர் வந்து கொடுத்துருப்பாங்க. நானும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்கேன். நமக்கு வந்து அன்இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா ஆப் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து ஃபேஸ்புக்கு, நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா ப்ளோட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா ப்ளோட்வேர் கொடுத்தா கூட நம்மளால் வந்து எல்லா ப்ளோட்வேரையும் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியுது. ஸோ அது வந்து ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ ப்ளோட்வேர் வந்து நமக்கு எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் இருக்குது. ஆனால் அந்த ப்ளோட்வேர் வந்து நம்மளால் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியுது. டைலர் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து MIUI டைலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கூகுள் டைலரில் MIUI டைலர் தான் இருக்குது. மெசேஜிங் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெசேஜிங் அப்ளிகேஷன் மட்டும் நம்மளுக்கு வந்து கூகுள் மெசேஜிங் அப்ளிகேஷன் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். செட்டிங்ஸில் போய்ட்டு அபவுட் ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணலாம். அபவுட் ஃபோனை நீங்கள் பார்க்கலாம். நமக்கு வந்து ஷாமியோட ஹைப்பர் வாய்ஸ் தான் வந்து நமக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கு வந்து 1.0.1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். Android 14 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம். Redmi Note சீரிஸில் பார்த்தீங்கன்னா Android 13 தான் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து நமக்கு Android 14 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸே நமக்கு வந்து ஜான்வரி செக்யூரிட்டி பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி. ஸோ இதில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் 67 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேட்டரி டெஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து பண்ணலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 256GB அதுக்கப்புறம் 512GB வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வந்து 256GB வந்து வாங்கியிருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 230GB கிட்ட வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 26GB வந்து உங்களுக்கு யூஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து
230 GB கிட்ட வந்து நம்மளுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ்லாம் நமக்கு வந்து எப்பயும் போல் டார்க் மோட் லைட் மோட் எல்லாமே இருக்குது. டார்க் மோடுக்கு வந்து தனித்தனியாக ஒரு ஆப்புக்கும் நமக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நல்லா இருந்துச்சு. அடுத்து மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு 120 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து சப்போர்ட் பண்ணுது. நம்மளுக்கு எப்பயும் போல் டிஃபால்ட்டான ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 60 Hz அப்புறம் 120 Hz 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து 60 Hz வேணால் 60 Hz 120 Hz வேணால் 120 சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து டிஃபால்ட்டான ரெக்கமெண்டட் தான் கொடுக்குறேன். 90 Hz ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கவே வந்து இல்லை. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாக் ஸ்க்ரீன். ஸோ லாக் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அது எல்லாமே நமக்கு வந்து இப்போ தீம்ஸ் ஆப்குள்ளே வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தீம்ஸ் ஓப்பன் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. ஸோ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அது நம்மளுக்கு மாற்றிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இன்னமும் மாற்றலை. இன்னமும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 10 செகண்டுக்கு மட்டும் தான் வேலை செய்கிற டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 10 செகண்ட் ஆன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இதில் இல்லை. ஸோ இது ஒரு கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா MIUவில் இருக்க மாதிரி எக்கச்சக்கமான ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இது வந்து கொடுத்துருக்காங்க, வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது 10 செகண்டுக்கு மட்டும் தான் ஆன் ஆகுது. ஸோ நம்மளால் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே லாக் ஸ்டைல் வந்து மாற்றுறதுக்கு எக்கச்சக்கமான கஸ்டமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஐஃபோனில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து நீங்கள் லாக் ஸ்க்ரீன் எல்லாமே மாற்றலாம். ஸோ நான் ஷாமி ஹைப்பர் ஓஎஸ்க்கு வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து பண்ணுறேன். அதில் வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து ஐகான் சைஸை வந்து நமக்கு கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நோட்டிஃபிகேஷன் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் நமக்கு வந்து ஃபாண்ட் கூட பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஃபாண்ட் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலாக MIUIயில் நம்ம என்னெல்லாம் செட்டிங்ஸ் வந்து பார்க்குறோமோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக நம்மளுக்கு வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஃபுல் ஃபீச்சர்ஸ்க்கு வந்து நான் தனியாக டெடிகேட்டடாக ஒரு வீடியோ வந்து போடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சென்டர் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து கண்ட்ரோல் சென்டர் வந்து இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதான் நமக்கு வந்து ஷாமி ஹைப்பர் ஓஎஸோட ஒரு கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் பேனில் வந்து நமக்கு நார்மலாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து இந்த மாற்று கருத்தும் இல்லை. நமக்கு வந்து டிஆர்எம் இன்ஃபோ வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ டிஆர்எம் இன்ஃபோவில் நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து 30 Hz 60 Hz 90 Hz அப்புறம் 120 Hz சப்போர்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து போட்டிருக்கு. அது இல்லாமல் நமக்கு வந்து L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டால்பி விஷன் அப்புறம் HDR10+ வந்து இருக்குது. ஸோ அமேசான் பிரைம் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து கான்டென்ட் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ப்ளஸ் வந்து நமக்கு அந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவல் கேமரா காம்பேட்டிவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா கேமரா டு API வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ மீடியாடெக் ப்ராசஸராக இருந்தாலும் இது வந்து கூகுள் கேமரா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஸோ கூகுள் கேமராக்கு டெடிகேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கூகுள் கேமராக்கு டெடிகேட்டடாக நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்மளுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா அக்யூரேட்டாக இருக்குது. அங்கே வந்து நம்மளுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்லைட்டாக சின்ன டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக MIUI கேமரா அப்ளிகேஷனில் கீழேருந்து நம்மளுக்கு பண்ணால் தான் எல்லா ஃபீச்சர்ஸும் கிடைக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா மேலேருந்து ஸ்வைப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ மேலேருந்து ஸ்வைப் பண்ணால் நமக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இருக்குது. ஸோ HDR வந்து நம்மளுக்கு ஆட்டோ HDR மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. HDR வந்து நம்மளால் மேனுவலாக வந்து ஆன் இல்லாட்டி ஆஃப் வந்து நம்மளால் மேனுவலாக வந்து HDR வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அல்ட்ரா வைட் வந்து இருக்குது, 1x மோட் இருக்குது, 2x வந்து நமக்கு டிஜிட்டல் ஜூம் தான் வந்து பண்ணுறாங்க. செல்ஃபியும் நமக்கு வந்து போர்ட்ரேட் மோட் அதுக்கப்புறம் நார்மல் மோட் எல்லாமே வந்து நமக்கு செல்ஃபிலையும் கொடுத்துருக்காங்க. வீடியோவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்ஸிமமாக 4K 30 FPS வந்து உங்களால் வந்து கேப்சர் பண்ண முடியும். நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K 30 FPSல கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HDR வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ அந்த HDR வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் 4K 30 FPSல கூட HDR ஆப்ஷன் வந்து நமக்கு எனேபிளாக தான் இருக்குது. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமராவில் வந்து மேக்ஸிமமாக நீங்கள் வந்து 1080p 30 FPS வீடியோ வந்து நீங்கள் கேப்சர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து HDR வீடியோ வந்து ஆன் பண்ணி வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ நல்ல விஷயம். பார்ப்போம் செல்ஃபி கேமராலேயும் HDR வீடியோ வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி நார்மலாக உங்களுக்கு என்னெல்லாம் மோட்ஸ் வேணுமோ எல்லா மோட்ஸும் வந்து நமக்கு போக்கோவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் யூஸ் பண்ணி நாங்கள் சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணோம். இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களும் வந்து பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து நல்லாவே எடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். கலர்ஸ் வந்து நமக்கு பெருசாக வாஷ்ட் அவுட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெருசாக வந்து நமக்கு ஓவர் சேச்சுரேட்டடும் இல்லாமல் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து HDR வந்து கொஞ்சம் ஓவர் டூ வந்து நமக்கு பண்ணுற மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். அண்ட் சில டைம் மட்டும் நமக்கு வந்து கலர்ஸ் வந்து வாஷ் அவுட் பண்ணுற மாதிரி வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வார்மர் டோனில் தான் இருக்குது. பெருசாக வந்து நம்மளுக்கு கூலர் டோனில் இல்லை. எல்லா ஃபோட்டோஸும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில்
டோன் வந்து வார்மர் டோனில் தான் வைக்க வந்து பார்க்குது. டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. அல்ட்ரா வைடும் நான் டேல தான் எடுத்தேன். ஸோ டேல எடுக்கும்போது நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் நைட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து தெரியும். அந்த 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் பதிலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டெலிஃபோனில் மாதிரி ஏதாச்சும் ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து 2 மட்டும் தான் உருப்படியான கேமராவாக நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் கேமரா வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருக்குது. செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ரெட்மி நோட் 13 ப்ரோவில் பார்த்தா அதே பிரச்சனை தான். இதுலேயும் நமக்கு வந்து எட்ஜ் டிரெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக வந்து பண்ணுது. ஸோ அந்த எட்ஜ் டிரெக்ஷன் வந்து ஓரளவுக்கு வந்து திருப்பியும் போக்கவும் நம்மளுக்கு வந்து அல்கோரிதம் கொஞ்சம் அப்டேட் வந்து பண்ணி சரி பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா எட்ஜ் டிரெக்ஷன் வந்து கொஞ்சம் மோசமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன்ஸ் அப்புறம் பின்னாடி வந்து நமக்கு ஹெச்டிஆர்லாம் வேலை செய்யுது. அங்கே வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு எல்லாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கேள்வி மறக்காமல் நமக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி. Let it go, make my body go. Take our bodies high.